நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு. இந்த இடத்துல ஒரு குடும்பம் வாழுது. தெருவோரம் வசிக்கின்ற, அன்றாட வியாபாரம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்கு இடத்தை மாற்றி தருகிறேன் என்று சொல்லி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழுமையாக எதுவும் செய்யாமல் அவர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பகல் பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது. நீங்க இரவுல நைட்ல வந்து இந்த இடத்த நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும், எப்படி இந்த 60 பேர் வாழ முடியும் இந்த மாதிரி இடத்துல. சேகர் பாபு சிஎம்டியினுடைய அமைச்சராக இருக்கிறார். ஏறக்குறைய 4000 கோடி ரூபாய் சிஎம்டியுடைய பணத்தை எடுத்து வட சென்னையினுடைய வளர்ச்சிக்கு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஆனால் நீங்க துறைமுக தொகுதியில பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 5000 இல்ல 4000 குடும்பம் தான் இந்த தெருவோடு வீடு இல்லாதவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு முழுமையாக அந்த பணத்தை அவன் வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா எதையும் செய்யாம, காரணம் என்னன்னு சொன்னா இதுல வந்து கட்சி பேதம் பாக்குறது. இவங்க எல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கழக உறுப்பினர்கள் என்ற காரணத்தினால் இவர்களை மட்டும் புறக்கணித்து இருக்கின்றார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மால் கட்டி, இவ்வளவு பெரிய பார்க்கிங் கட்ட போறாங்க. 11 அடுக்கு மாடி, 900 கோடி ரூபாய் செலவுல. நான் கேக்குறேன், ஒரு 20 வீடு கட்டி கொடுக்க எவ்வளவு ஆக போகுது? 20 வீடு கட்டி கொடுக்க எவ்வளவு ஆக போகுது? அதை பண்ணி கொடுத்தா அவங்களும் சந்தோஷப்பட போறாங்க. ஏழையின் சிரிப்புலதான் இறைவனை காணணும். ஆனா இந்த ஆட்சி என்பது, இந்த அமைச்சர் சேகர் பாபு என்பது உண்டியல் பணத்தையே திருடுகின்ற அளவிற்கு அவர் வந்து அவருடைய மனப்பக்குவம் இருக்கிற காரணத்தினால் மக்களுடைய பிரச்சனையை அவர் புறக்கணிக்கிறார். தயவு செய்து நான் அன்போடு சொல்லிக் கொள்வேன், ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது அவர் அறிவித்திருக்கின்ற எல்லோருக்கும் இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டி தரும் திட்டத்தில் நிச்சயம் இவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்.